இன்னைக்கு திருவண்ணாமலை எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய துன்பத்தை துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று ஸ்ரீரங்கத்துல காவல்துறை வைக்கிறான் பெயர் பலகை மாற்று மொழியில. இப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிக்காரனும் எங்களுக்கு நாங்க வந்துட்டு போறோம், வியாபாரம் பண்ண வரோம், அதனால எல்லா மொழியிலையும் பெயர் பலகை வைக்குங்க, பேருந்துல வைங்க, தொடர்நிலையத்தில் எழுதுங்கன்னா எழுத முடியுமா? தமிழ்நாட்டு அரசின் சட்டம் இருமொழி கொள்கை. அண்ணாவின் கொள்கையா இருந்தாலும் இன்றைய ஆட்சியின் கொள்கையாக இருந்தாலும் தமிழ் ஆங்கிலம். ஆனா அதுக்கு பதில் இன்னைக்கு ஒரு பகுதி கன்னியாகுமரி அந்த பகுதியில் மலையாளம், இப்படி திருவண்ணாமலை திருத்தணி திருவள்ளூர்ல தெலுங்கு, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஒசூர் பக்கம் பூரா தமிழர்களே பூரா கன்னடத்துல பேசுறான். குமார் அங்க ஒரு இனிப்பு வச்சிருந்த ராயக்கோட்டையில் 5000 பேர் வந்தாங்க. எல்லாரும் பேசிக்கிற மொழியை பார்க்குற பெரும்பாலும் அவங்க அந்த கன்னடத்துல தெலுங்குல உரையாடுறாங்க. ஆனா எல்லாரும் தமிழர்கள். அப்ப இது எல்லாம் நிறைய வேலைகள் நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து முறையாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுடன் நீங்கள் அனைவரும் செயலாற்ற வேண்டும்.